வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட நடிப்பதற்கு உச்ச நட்சத்திரங்களை போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. அது என்ன விவரம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். மக்களே, எனக்கு தெரிஞ்சு உலக சினிமா வரலாற்றில் பெரிய பெரிய நட்சத்திரங்களை இவர் கூட நடிச்சா தான் வந்து நம்மளுடைய சினிமா லைஃப் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அப்படின்னா ஒரே ஒரு நடிகர், அது தலைவர் தான். அதனால்தான் அன்றே பாலச்சந்திரையா அவர்கள் சொன்னாரே தலைவர் ஒரு அதிசயம் அற்புதம். சரி, அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, தலைவரால்தான் நாங்கள் படித்தோம், இன்று நல்லா இருக்கோம் அப்படின்னு மலேசியால இப்போ இருப்பவர்கள், சிங்கப்பூர்ல இருப்பவர்கள், கனடா டொரண்டோல இருப்பவர்கள், இப்படியான நபர்கள் வந்து இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல பிறந்தவர்கள். நேத்து மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்த தகவல்கள், சரிங்களா, தலைவரால் கிடைக்கப்பெற்ற உதவிகள், தலைவரால் நாங்கள் படித்தோம் அப்படின்ற ரீதியில அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பல விடயங்கள். சமீபத்தில் கூட ஒரு சித்தரையா அவர்கள், பல சாமிமார்கள் தலைவர் செய்த விடயத்தை பற்றி சொல்லியிருந்தார்கள். அவர்கள் கடைசியில சொன்னது என்ன அப்படின்னா, இதை நான் செய்தேன் அப்படின்னு நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு. வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் செய்வதுதான் தலைவர். அதனாலதான் 74 வயசுலும் இன்று 25, 35, 40 வயது நபர்களால் முடியாத அளவுக்கு ரசிகர்கள் படை உள்ள ஒரே ஒரு தலைவர் என்ன, அது ரஜினி சார் தான். சரி, அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு சம்பவம். ஐ திங்க் கூலிப்பட ஷூட்டிங் ஸ்பாட் நினைக்கிறேன். அதுல வந்து தலைவர் அவர்கள் ஒரு அம்மாவுக்கு பண்ண விடயம், அது போல வீடியோக்கள் இன்றும் ஒரு இடத்துல பார்த்தேன். ஆனா அது வேறு இது வேறு, அது என்ன அப்படின்றத தெளிவா வந்து பார்த்துடலாம். அடுத்தது இந்த பிக் பாஸ் தமிழ்லையும் ரஜினி சார் அவர்களுடைய ரசிகர்கள், அங்கும் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய வன்மத்தை காமித்த விதம், அது என்ன விடயம் அப்படி என்பதையும் கண்டிப்பா பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அடுத்து வர இருக்கிற படம் வேட்டையன். இப்ப சில பேர் வந்து என்னன்னா, தலைவரோட அந்த படம் போட்டி போட இருக்கு, இந்த படம் போட்டி போட இருக்குன்னு. சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன், அவங்களுடைய படத்துக்கு ஒரு வெளிச்சம், ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கணும்னா தலைவர் பேரை யூஸ் பண்ணணும், சரியா? ஒன்னே தலைவரை புகழ்ந்து சொல்லணும், இல்லைன்னா தலைவர் படத்தோட நம்ம மோத விடுறோம் அப்படின்ற மாதிரி எதையாவது பரப்பி விடணும். அப்பதான் ஓ இப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்னு பல பேருக்கு தெரிய வரும். இதெல்லாம் மார்க்கெட்டிங் மக்களே. படம் ரிலீஸுக்கு கூட நிற்க மாட்டான், ஏன்னா நின்னா காணாம போயிடுவான்னு அவனுக்கே தெரியும், சரிங்களா? நான் என்னத்த சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். வேணும்னா கூட்டி கழிச்சு பாருங்க, இதற்கு முதல் நடந்த சம்பவங்களையும் சரி, இனிமேல் நடக்க போற சம்பவங்களையும் சரி. ஓகே, சரி, அப்படி இருக்கக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படம் அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூலி படம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் ஜெயிலர் பாகம் 2, சரிங்களா? இது பற்றி இன்னும் ஒபிஷியலான அப்டேட் வந்து வரல. ஆனா மறைமுகமாக இது நடக்க இருக்கு என்பதை பல விடயங்கள் காமித்து கொண்டிருக்கு, சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஜெயிலர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கூட மோகன்லால் சார் அவர்கள், சிவா அண்ணா அவர்கள், தமன்னா அவர்கள், அப்புறம் சுனில் அவர்கள், இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், வேணும்னா நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்துல அந்த கதாபாத்திரங்கள் வர முதல் அவங்களுடைய ஒரு இமேஜ், ஒரு மாஸ் ஒன்றுகள்ல, அதுவும் தலைவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அந்த தலைவர் படத்துல அப்படியே ஒரு ரோலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய மாசம் வந்து சத்தியமா வேற மாதிரி. தமன்னா அவர்களே சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் அவர் பக்கத்துல நின்னது ஐ ஃபீல் லைக் பிளஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் நிறைய நடந்துச்சு அவங்களோட கரியர்லயே, படங்கள் நிறைய குவிஞ்சுது. ஸோ ஒன்று தலைவர் கூட நடிச்சிடணும்ன்றது பல பேரோட வாழ்நாள் ஆசை. அது உச்சத்தில் இருப்பவர்களா இருந்தாலும் சரி, நேத்து வந்தவங்களா இருந்தாலும் சரி. இன்னொன்னு, ரஜினி படம், ரஜினி என்ற பேரை சொன்னாலே அவங்களுக்கு ஒரு நடிக்கிறாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவங்களுடைய ரேஞ்ச் வேற, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பல உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் கூட ஜெயிலர் 2ல சில தகவல்கள் வருது. இப்போ மோகன்லால் சார் அவர்களும் சரி, சிவான் அவர்களும் சரி, அதிகமான காட்சிகள் அது கண்டினியூவா வரும் தலைவரோட சேர்த்து அப்படின்றது. அது மட்டும் இல்லாம புதிய கதாபாத்திரங்களும் வர இருப்பதாக தகவல். அதற்கு போட்டி நடக்குது. பாலிவுட்ல இருக்கிற, அப்புறம் டாலிவுட்ல இருக்கிற உயர்ந்த நட்சத்திரங்கள் போட்டி போடுறார்கள். நெல்சன் அண்ணா அவர்களோட தலைவரோட நடிக்கணும் அப்படின்றது, ஜெயிலர் படத்தில் தலைவரோட நடிக்கணும் அப்படி என்பது பாகம் 2. எல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும், சரிங்களா? ஏன்னா தலைவரோட மனசு அப்படி. யாரையுமே நோகடிக்காத ஒரே ஒரு நடிகர், நல்ல ஆத்மா, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அதனால்தான் 50 வருடமும் அவர் இப்படி இருக்கார், சரியா?
ஓகே, அடுத்த விடயம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவர் வந்து எப்போ ஹீரோவா நடிக்க என்னோட தாத்தா, மாமா, அப்பா, பல பேர் என்னுடைய நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாக்குள்ள இருக்காங்க. பல பேர் தலைவர் பக்கத்துல கூட நின்று எடுத்திருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க சில படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா. அவங்க சொல்றது என்னன்னா, இந்த நியூஸ்ல வரும்ல தலைவர் இதை பண்ணாரு, இந்த உதவி பண்ணாருன்னு, அதெல்லாம் 2% தான் அப்படின்னுவாங்க. 98% அவர் மீடியாவுக்கு தெரியாம தான் செய்யற உதவி வழக்கையால கொடுக்கிறது இடக்கைக்கு தெரியாம பல விடயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த செட்ல இருக்கிற பல பேரோட பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு. தலைவர் படத்துல வேலை செய்த நபர்களோட பிள்ளைகள் நல்லா இல்லை அப்படின்னு இப்ப சரித்திரம் இல்லை அப்படின்னுவாங்க. தலைவர் 171 படம் நடிச்சிருக்காங்கன்னா அந்த 171 படத்திலும் அந்த உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ணுவாங்கல்ல டெக்னீஷியன், துப்புரவு தொழிலாளர்கள், சாப்பாடு கொடுப்பவர்கள், அந்த குடும்பம் நல்லா இல்லாம இருந்ததுன்னு இப்ப கூட சரித்திரம் இல்லை அப்படின்னுவாங்க. ஏன்னா தன் படத்துல ஒருத்தங்க ஒர்க் பண்றாங்கன்னா அதை தன் குடும்பமா தான் தலைவர் பார்த்திருக்கார் அப்படி என்பது அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முந்தா நாள் நேற்றெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட சில நபர்களோட பேசக்குள்ள சத்தியமா அப்பதான் புரிஞ்சுது ஏன் யாருக்குமே கிடைக்காத மகிமை இந்த ரசிகர்கள் பலம், அந்த ஒரு இளமை, அந்த ஒரு அதிரடி கம்பீரம், அந்த ஒரு ஆசீர்வாதம் ரஜினிகாந்த் என்ற பெயருக்கு இருக்குன்னா அவர் வாழ்க்கையில பண்ற அந்த நல்ல விடயங்கள் தான். சரி, அப்படி இருக்கக்குள்ள இலங்கையில இருந்து சுனாமி டைம்லையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, இந்தியாவில் அகதிகளா இப்ப கூட அகதி முகாம்கள் இருக்கு. இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து கடந்த 2 நாட்களாக நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்றோம். 4 வருஷம் பண்ணி கொண்டிருக்கோம். அதுலயே எனக்கு இந்த பிக் பாஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வெளிநாட்டில் இருப்பவர்கள் பல பேர் இருக்காங்க. அப்ப புதிதாக வந்த சில பேர் வந்து நமக்கு சொன்னது, நான் டீட்டெயிலா சொல்ல மாட்டேன், சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நான் இந்தியாவில் இலங்கையில் பிறந்தனா, ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தனா, கஷ்டம், சுனாமி பிரச்சனை, அதுக்கப்புறம் இப்படியான விடயங்களால் இந்தியாவுக்கு வந்தேன். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக 14-15 வருஷம் 2007 2008 எப்படி என்ன அங்கே போனவர்களுக்கு உதவிகள் பல கிடைச்சிது. எங்களோட தேவைகளை கேட்டறிந்து ஒரு கிழமைக்குள்ள அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னு அப்படி உதவிகள் கிடைக்க பெற்று, சாப்பாடுகள் கிடைக்க பெற்று படிச்சு இப்ப நாங்க ஒரு என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தது தலைவர் ரசிகர்களிடம் இருந்து வந்த இது அப்படின்ற மாதிரி சொன்னார்கள். ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்ல இப்ப நல்லா இருக்காங்க குடும்பத்தோட, இன்னொருத்தங்க மலேசியால இருக்காங்க, இன்னொருத்தங்க கனடால டொரண்டோல தளபாட வேலைகள் செய்வரா இருக்காங்க. சமீபத்தில் தான் பிஆர் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வேற நடிகர்களாக இருந்திருந்தா இதெல்லாம் 100 மீடியா சொல்லியிருக்கோம். பட் தலைவர் அன்றிலிருந்தும் சரி, இந்த மீடியா இல்லாத காலத்திலும் சரி, தகவல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலும் சரி, இப்பவும் சரி, எக்கச்சக்கமான உதவிகள் பண்றாரு. அவர் மூலமாகவும் சரி, அவரது ரசிகர்கள் மூலமாகவும் சரி, அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் மூலமாகவும் சரி, இல்லை அவர்களுக்காக எந்த நபருக்காவது உதவிகள் வேணும்னாலும் சரி, எக்கச்சக்கமா பண்ணி கொண்டிருக்காரு. உன்னை கூட அவர் விளம்பரப்படுத்தலை. இது எப்பயோ எத்தனை வருடங்களுக்கு முதல் பண்ண விடயங்கள் இப்பதான் வருது சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலம். அதனால் தாண்டா அவர் இப்ப வரைக்கும் தலைவரே, இதுதான்டா, இதுக்கு பேர் தான்டா தலைவரு. பெருமையா சொல்வேன்டா தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர் ஃபாலோவர் அப்படின்னு. ஸோ இது தலைவர் பற்றி இன்று கிடைச்ச சம்பவங்கள். ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு விடயம். ஒரு கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதுல வந்து பொதுவா வந்து ஒரு படத்துக்கு சாப்பாடு கொடுப்பவர்கள், துப்புரவு செய்பவர்கள், இந்த டெக்னீஷியன் டீம் அதை தவிர்த்து அந்த சாப்பாடு கொடுப்பதற்கு துப்புரவு பண்ணுவதற்கான ஒரு இதொன்று இருக்கு. அவங்கள்ட்ட பேசி அதுக்கு கொஞ்சம் உபதலைவராக இருப்பவர்கள் ஒரு டீமை வந்து அனுப்புவாங்க. அப்படி ஒர்க் பண்றது இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு டைரக்டர் இருந்தது, அவருக்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும் இல்ல, அவங்க நிறைய படத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி வந்து இதுக்கும் வந்து இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள ஒரு நபர் அவங்க வந்து போட்டிருந்த பதிவு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 33 படங்களுக்கு கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் 2 படங்கள் வந்து தலைவரோட படங்கள், ஒன்று ஜெயிலரு, இன்னொன்று ஐ திங்க் இன்னொரு படம். சரிங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். அந்த 33 படத்தில் 31 படங்கள் வேறு நடிகர்கள் வேறு படங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிக்குள்ள கடந்த ஒரு 12-11 வருடங்களாக எங்களுடைய அனுபவம் வந்து சில நடிகர்கள் நடிகைகள் வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அனுபவத்தோட தான்
கடந்த 1.5 வருடங்களுக்கு முதல் தலைவர் படத்துல அந்த பயத்தோட தான் நாங்க இருக்கோம் என்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக ஓரமா நின்னோம். நாங்கள் கையெடுத்து கும்பிட்டாலும் பல பேர் எங்களை கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் கையெடுத்து கும்பிடும் முதல் எங்களை கண்ணுக்கு கண் பார்த்து கையெடுத்து கும்பிட்ட ஒரே ஒரு உயர்ந்த நடிகர் மனிதர் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இன்று சில காட்சிகள் வந்து வெளியாக இருக்குது. துப்புரவு தொழிலாளர் அம்மா அவங்க தலைவரை பார்க்கக்குள்ள தலைவர் அவங்கள பார்த்து தலைவர் ஃபர்ஸ்ட் கையெடுத்து கும்பிடுறாரு. எவன் பண்ணுவான்? 2 சீரியல் நடிச்சவனே காலுக்கு காலு போட்டுட்டு ஏதோ மாதிரி பந்தா காமிக்கல. ஏசியாவோட சூப்பர் ஸ்டாரு அவர் இப்படி பண்றாருல, அதனாலதான் அவர் இன்றும் சூப்பர் ஸ்டார். சரியா? ஓகேமா, தலைவர் ஒரு அதிசயம், ரஜினி ஒரு அதிசயம். ஓகே, இது வந்து தலைவர் சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற உண்மையான தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது வந்து அந்த இந்தியன் பாகம் 2 முடிஞ்சு கதை முதல் நாளே முடிஞ்சு. ஆனா இது சில பேர் சங்கர் படத்துக்கே இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு இதா இருக்குல்ல. சங்கர் சார் படத்துக்கு இந்த நிலைமை வர காரணம் கண்டிப்பா அதோட நடிச்ச கதாநாயகனா நடிச்சார்ல அவர் தான். ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு இது புதிதல்ல. இதற்கு முதலும் நல்லா இருந்தவர்களை காணாம போக பண்ண பெருமை அவருக்கு உண்டு. ஏதோ ஒரு நாயுடு அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதுவும் அரவாசியில் எடுத்துக்கப்பட்டோ இல்லை ஃபினான்சியல் ரீதியாக தான் இல்லாமல் போனது. அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அது பற்றி பப்ளிக்காவே நிறைய இன்டர்வியூக்கள் வந்திருக்கு, இவர் தான் காரணம் அப்படின்னு. ஸோ ஒன்னே ஒண்ணுதான், ராஜமௌலி சாரா இருந்தாலும் சரி, சங்கர் சாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய திறமை வாய்ந்த டைரக்டரா இருந்தா கூட பல கோடிகள் போட்டு படம் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் இருக்க நடிகரை வச்சு எடுத்தா தான் அந்த படம் ஓடும், போட்ட காசு எடுக்க முடியும். பல கோடிகள் போடுறீங்கன்னா அந்த கோடிகளை எடுக்கக்கூடிய சக்தி சில நடிகர்களுக்கு தான் இருக்கு. அதுல முதலாவது நடிகர், சக்தி வாய்ந்த நடிகர், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள். சரிங்களா? ஓகேமா. சரி, அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் நடக்கிற விடயங்கள் என்ன அப்படின்னு இன்று ஒரு பிக் பாஸ் பேச்சில் பார்த்தேன். லாஸ்ட்லி அவர்கள் தலைவர் ரசிகை, பிரதீப் ஆண்டனி தீவிரமான தலைவர் ரசிகர், சிபி தீவிரமான தலைவர் ரசிகர், ஜனனி அவங்களும் கண்டிப்பா ரஜினி சார் அண்ட் ஜாஸ் அவங்களுடைய ரசிகை. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நடிகர்கள், வேறு சில நடிகர்கள், அசீம். ஸோ இப்படியான நடிகர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் இடையில இருக்க கனெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீது வெறுப்பாவே இருந்திருப்பார் ஃப்ரம் த டே 1. அதோட காரணங்கள் வந்து நமக்கு சில பேர் போட்டதை பார்க்கக்குள்ள உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடியே அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு, இவங்க வந்து ரஜினி ஃபேனு, இவங்க வந்து இப்படி ஜொலிக்க கூடாது என்பதற்காக அவங்க மூட்டி விடுவாங்களாம், அதை வந்து காமிப்பாராமன்னு. சத்தியமா உண்மையிலேயே அவர் அப்படி பண்ணியிருக்கும் பட்சத்துல எல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரிங்களா? பட் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் பல பேரோட பல மக்கள் பிக் பாஸ் பார்க்குற 90% பேரோட விருப்பம், ஐயா கமல்ஹாசன் ஐயா பிக் பாஸையாவது உருப்படியா விடுங்க, நீங்க வேற எங்கேயும் அதை விட்டுட்டு போயிருங்க அப்படின்றதுதான். சரிங்களா? ஏன்னா நடுநிலைமை, நேர்மை கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற பிக் பாஸ்ல இல்லை. அதனாலேயே இந்த ஷோ அழிந்து போக சான்சஸ் அதிகம். அதை காப்பாற்ற வேண்டும்னா கமல்ஹாசன் அவர்களால் இந்த ஷோ விட்டு வெளியில போகணும், இல்லை நடத்துறவங்க அதிரடியான முடிவுகள் எடுக்கணும். சரிங்களா? அதை நடத்துறதுக்கு ஆட்களா இல்லை, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி மக்களே. இன்னொன்று மக்களே, ஆண்டவர் என்றது ஒரே ஒருத்தர் தான். கோயிலில் இருக்காரு, சர்ச்சில் இருக்காங்க, பள்ளி வாசல்கள்ல இருக்காங்க, அங்கதான் ஆண்டவர் இருக்காங்க. சும்மா ஒரு மனுஷனை ஆண்டவர்னு சொன்னா அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவன் ஆக முடியாது. நன்றி.